எனக்கு என்ன ரொம்ப வருத்தம்னா, சின்ன சின்ன வேல்யூ குடுத்தாலும் அங்க பில்லு கேட்டு சண்ட போட்டு சாவடிக்கிறாய்ங்க. ஆனா அந்த ரூ. 5,00,000 குடுத்த இடத்துல எந்த ஒரு ப்ரூஃபும் வாங்கல. ரூ. 5,00,000 குடுத்ததுக்கு. இது எப்படி எடுத்துக்கிறது? அப்ப யாரோ சொன்னாங்க இங்க பேசும்போது தான், ரூ. 1,00,000 கிடைக்க போகுது அப்படிங்கிற அந்த ஆசைய தூண்டி விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளவு காசு வேணாலும் கடன் குடுத்துருவாய்ங்கன்னு ஒரு விஷயத்த தூண்டில போட்டுருவாய்ங்க. லோக்கல்ல வட்டி குடுத்தா கூட கிடைக்கும் இவ்வளவு அமௌண்ட். ஆனா எப்படிங்க அவன் கைக்கு போனா கிடைக்கும்னு ஒரு வார்த்தை நாக்க புடுங்குன மாரி ஒருத்தர் கேட்டாரு. அவரு சாஃப்ட்வேர் ஐடில இவ்வளவு நாள் உட்கார்ந்து இவரு கிழிச்சது என்னன்னு எனக்கு தெரியல. இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்காக இவரு படிச்சுட்டு வந்தார்ல, என்னத்த படிச்சு என்னத்த மூளையோட செயல்பட்டாருன்னு எனக்கு தெரியல. கத்துறாய்ங்க, கோவப்படுறாய்ங்க, எமோஷன் ஆறாய்ங்க அப்படின்னு பேசினார்ல, உள்ள என்ன அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்காம இப்படி ஏமாந்துட்டு வந்துட்டாருன்னு ஒரு வருத்தம் அவ்வளவுதான். இன்னொரு 10 செகண்ட் அவர் கேட்டிருந்தா 10 நிமிஷம் இல்ல 10 செகண்ட் கேட்டிருந்தா ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கும் நாங்க பேசுனதுல. ஓ! இதுக்காக தான் கத்துறாய்ங்க. நம்ம பணம் குடுக்கும்போது கரெக்ட்டா எல்லாம் ப்ராப்பரா பில் வாங்கணும். ஐயோ! நம்ம பணம் குடுக்கும்போது ப்ராப்பரா நம்ம வந்து எதுல குடுக்குறோம், யார்ட்ட குடுக்கணும்னு நம்ம விசாரிச்சு குடுக்கணும். ரூ. 5,00,000 கேட்கறாய்ங்க. ஒன் ஷாட்ல நம்ம குடுத்துற கூடாது. அப்ப நெகோஷியேட் பண்ணணும். ஏதாவது ஒண்ணு தோணியிருக்கும். ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருக்கும். அதுக்கு தான் கத்துறோம். அதுக்கு தான் போராடுறோம்.